நம்ம இந்த மதத்துல ரொம்ப முக்கியமான கடவுள்கள் ஒருத்தர் சிவபெருமா. பிரம்மா விஷ்ணு கூட சேர்ந்து இவரு தான் திரிமூர்த்திகள்ல ஒருத்தர். சிவபெருமா இந்த உலகத்தை அழிச்சிட்டு மறுபடியும் புதுசா உருவாக்குறாருன்னு நம்புறோம். அழிக்கிறதையும் புதுசா படைக்கிறதையும் இவரு தான் செய்யறாரு. இந்தியா முழுக்க மட்டுமில்ல, உலகம் முழுக்க லட்சக்கணக்கான மக்கள் இவரை வாங்குறாங்க. சைவர்கள்னு சொல்லப்படுற சிலர் சிவபெருமானை சுப்ரீம் பீயிங், அதாவது எல்லாத்தையும் விட உயர்ந்த சக்தின்னு நம்புறாங்க. இவருதான் எல்லாத்துக்கும் ஆரம்பம், எல்லாத்தையும் உருவாக்குனவர்னு சொல்றாங்க. மத்த இந்துக்கள் இவரை நிறைய சக்தி வாய்ந்த கடவுள்களா ஒருத்தரான்னு பாக்குறாங்க. எப்படி இருந்தாலும் சிவபெருமா நம்ம இந்த புராணங்கள்ல நம்பிக்கைகள்ல ரொம்ப முக்கியமானவர். சிவபெருமா எப்பவும் தியானத்தில் இருப்பாரு. யோகன்னு சொல்ற மாதிரி அதிகமான ஜானம் அடைஞ்சவரு. யாராவது தொந்தரவு பண்ணா அவமதிச்சா பயங்கரமா கோபப்படுவாருன்னு சொல்வாங்க. இந்த இரண்டு குணங்களும் சேர்ந்து அவரை ஒரு வித்தியாசமான ஆச்சரியமான கடவுளா மாத்துது. நிறைய கதைகள்ல புராணங்கள்ல சிவபெருமானோட முக்கியமான பங்கு இருக்கு. இந்த கதைகள் எல்லாம் வாழ்க்கை, சாவு, உண்மைன்னா என்னன்னு நிறைய விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்குது. இந்த ஜானத்தை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துட்டு போக இன்னிக்கும் இந்த கதைகளை சொல்லிட்டு இருக்கோம். சிவபெருமான சுலபமா அடையாளம் கண்டுபிடிச்சலாம். நீல நிறத்தோலோடு இருப்பாரு. உலகத்தை காப்பாத்த விஷத்தை குடிச்சதால தான் அவருக்கு நீல நிற தோல வந்துச்சுன்னு ஒரு கதை இருக்கு. அந்த விஷம் அவ்வளோ சக்தி வாய்ந்தது, அது அவருடைய கருத்தை நீல நிறமா மாத்திடுச்சு. அவருக்கு நெத்தியில ஒரு மூணாவது கண்ணு இருக்கு, அது எல்லாத்தையும் பார்க்கும். அந்த மூணாவது கண்ணு திறந்தா தீமையும் அறியாமையும் அழிஞ்சிடும்னு சொல்றாங்க. சிவபெருமான் நீளமா ஜடா முடியோட இருப்பாரு. அவருடைய ஜடா முடியில இருந்து தான் கங்கை நதி வருதுன்னு சொல்வாங்க. கழுத்தில் பாம்பையும் புலித்தோல் உடையையும் அணிஞ்சிருப்பாரு. அவருடைய ஆயுதங்களும் உடைமைகளும் ஒரு வித அடையாளங்களா இருக்கு. திரிசூலம்னு சொல்லப்பட ஒரு முக்கூச்சி பிடிச்சிருப்பாரு. அது படைக்கிறது, காப்பாத்துறது, அழிக்கிறதுன்னு 3 விஷயங்களையும் குறிக்குது. டமருன்னு சொல்லப்படுற ஒரு சின்ன உடுக்கையும் கீயும் வச்சிருப்பாரு. அது வாழ்க்கையோட தாளத்தையும் இந்த உலகத்தோட தாளத்தையும் குறிக்குது. சிவபெருமானோட சக்திய பத்தி நிறைய கதை இருக்கு. கங்கை நதி எப்படி பூமிக்கு வந்துச்சுன்னு ஒரு பிரபலமான கதை இருக்கு. அந்த நதி ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருந்துச்சு, அது பூமியையே அழிச்சிருக்கும். சிவபெருமா அந்த நதியை தன்னோட ஜடா முடியில தாங்கி பூமிக்கு மெதுவா வர வைச்சாரு. சிவபெருமா பார்வதி தேவியை கல்யாணம் பண்ணிக்கிட்ட கதையும் ரொம்ப பிரபலம். மலை ராஜாவோட பொண்ணான பார்வதி தேவி சிவபெருமானோட காதலை அடைய பெரிய தவம் பண்ணாங்க. அவங்களோட பக்திய பார்த்து சிவபெருமான் அவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. இந்த கதையை காதலுக்கும் பக்திக்கும் ஒரு அடையாளமா இந்தியா முழுக்க கொண்டாடுறாங்க. சிவபெருமான் தீமையை அழிக்கிறவர்னு சொல்வாங்க. உலகத்தை அச்சுறுத்திட்டு இருந்த திரிபுராசுரனை சிவபெருமான் எப்படி அழிச்சாருன்னு ஒரு கதை இருக்கு. ஒரே ஒரு அம்பை விட்டு திரிபுராசுரனையும் அவனோட 3 நகரங்களையும் அழிச்சாரு. ஜெய். சிவபெருமான் தன்னோட குடும்பத்தோர் கைலாச மலையில வாழ்றாருன்னு சொல்றாங்க. அவருடைய மனைவி பார்வதி தேவி இமயமலையோட பொண்ணு. அவங்களுக்கு கணேஷ், முருகன் 2 பசங்க இருக்காங்க. யானை முகம் உள்ள கணேஷ் யானத்துக்கு பெயர் போனவர். எந்த ஒரு புது விஷயத்தை ஆரம்பிச்சாலும் முதல்ல கணேஷை தாம் வணங்குவோம். முருகன் வீர கடவுள், வெற்றி தட்ட கடவுள். அவர் மயிலில் மேல வருவார்னு சொல்வாங்க. இந்த 2 பசங்களும் சிவபெருமானோ தெய்வீக குணங்களோட வெவ்வேறு பக்கங்களை காட்டுறாங்க. லட்சக்கணக்கான பக்தர்கள் சிவபெருமானனை வணங்குறாங்க. தன்னோட பக்தர்களை காப்பாத்துற அன்பான இரக்க குணம் உள்ள கடவுளா இருக்காரு. மக்கள் அவர்கிட்ட வலிமை, தைரியம், அமைதிக்காக வேண்டுறாங்க. அவருடைய கதைகளும் கொள்கைகளும் இன்னைக்கும் உலகம் முழுக்க மக்களுக்கு உத்வேகம் தட்டுறதுல முக்கிய பங்கு வகிக்குது. இந்த மதத்துல நம்பிக்கைக்கும் பக்திக்கும் ஒரு சக்தி வாய்ந்த அடையாளமா சிவபெருமான் இருக்காரு.